வணக்கம் அன்பான உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்று நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்தாரால் நீங்கள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் நினைக்கப்பட விரும்புகிறீர்களா? மறவாமல் இன்றே ஒரு காப்புறுதி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சிறந்த ஆலோசனைகளுக்கு அலையுங்கள். பத்மா 012 219 104. உல்லாச பயணங்களில் மகிழ்ச்சியான புதிய பரிணாமத்திற்கு ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் உங்கள் நம்பிக்கையின் தளம். மகிழ்வான க்ரூஸ் பயணம், சுவாரஸ்யமான ஈரோப், கொரியா, துருக்கி, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, பால்கன்ஸ், இன்னும் பல பயண விவரங்களுக்கு இன்ஸ்டா, FB, டிக்டாக் மற்றும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் அகப்பக்கத்தை நாடுவோம். சுவாரஸ்யமான பயண அனுபவம், இனிமையான தருணங்கள், மகிழ்வான நினைவுகளை சேகரிக்க உதவும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ். 012 52 85 931. துர்கா, வணக்கம் அன்பான மக்களே. ஒவ்வொரு சனிக்கிழமை தவறாமல் உலக தமிழர் இல்லங்களில் திருக்குறள் வகுப்பு நடந்தேறி ஒவ்வொரு வாரமும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த திருக்குறள் வகுப்பு இந்த வாரம் 25 பேர் வந்தாங்கன்னா அடுத்த வாரம் 30 பேர் நிச்சயமா வரணும். அதுக்கடுத்த வாரம் 35 பேர் வரணும். இப்படி ஒவ்வொரு நாளும் எப்போதுமே எனக்கு எப்போதுமே இந்த திருக்குறள் அடுத்த வாரம் எப்படி இன்னும் மக்கள் கிட்ட இன்னும் நிறைய மக்களை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு ஒவ்வொரு வாரம் திருக்குறளை பத்தி யோசிக்கும் நமது ஏற்பாட்டாளரான தன்னம்பிக்கை தளபதியான ஐயா ரேகா அவர்களுக்கு மனமான வணக்கம் மற்றும் நன்றிகள். ஐயா, என்ன கேள்வினா கேள்வி, எனக்கு பதில் சொல்றதுல தயக்கமும் இல்லை. எந்த ஒரு மனசுல எதுவும் வச்சுக்காம என்ன கேள்வி கேட்டாலும் முகம் சுளிக்காம ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அழகாக தெளிவாக பதில் கூறி நமது ஒவ்வொரு குரட்பாக்களையும் இன்னும் எப்படி சொன்னா மக்கள் சுலபமா புரிஞ்சுப்பாங்க தெளிவாக உரைக்கு வரும் நமது உரையாசிரியான ஐயா கனிமொழி ஐயா எனது மனமான வணக்கம். அதிகாரம் 97 முடித்தாகியது. இன்றைக்கான அதிகாரம் 98 பெருமை. கடந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவு பகுதியில ஐயா ரேகா அவங்க சொன்னாங்க, இந்த வாரம் நம்ம பார்க்க போற அதிகாரம் பெருமை. அவரு சொல்லும் போது பெருமை தானே, நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தானே, வழக்கத்துக்கு உள்ள ஒரு வார்த்தை தானே, அதுல என்ன பெருசா, திருவள்ளுவர் பெருசானு கிடையாது, தவறாக கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், அப்ப ஈஸியாதான் சுலபமாதான் இருக்கும் போல அப்படின்னு நான் நினைத்த ஒரு எண்ணம், அது தவறு என்று நான் இன்னைக்கு மேல் பார்வை பார்க்கும் போது புரிந்து கொண்ட ஒரு விஷயம். ஏன்னா பெருமை எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நல்லா 10 பேருக்கு இடையில ஒருத்தர் நல்லா வாழ்ந்தா அதுதான் பெருமை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இவ்வளவு நாளா. ஆனா இன்னைக்கு இந்த அதிகாரத்தை பார்க்கும் போதே கிடையாது. திருவள்ளுவர் அதுக்கு இவ்வளவு வருத்தங்களா, இந்த பெருமைக்கு பின்னாடி இவ்வளவு நுணுக்கங்களை ஒழிச்சு வைக்க முடியுமான்னு எனக்கே வியப்பா இருந்துச்சு. நான் இவ்வளவு நாள் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா, இல்ல நான் ஏதாவது வேற ஏதாவது வார்த்தைகளை படிக்கிறேன்னா, இல்ல தவறான அதிகாரத்தை படிக்கிறேன்னா, எனக்கு சந்தேகம் எழுந்தது உண்மைதான். இந்த சந்தேகம் இன்னும் தொடராமல் இருக்க வாங்க நம்ம உரையாசிரியரிடம் கேட்டு தெரிவிக்கலாம். நன்றி நன்றி அம்பா, நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இன்று திருக்குறள் பொருட்பால் குடியலில் அமைந்திருக்கின்ற பெருமை என்ற அதிகாரம், அது 98வது அதிகாரமாகும். நாமும் இந்த பொருட்பாலை
முடிப்பதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையும் இப்பொழுது உண்டு. ஆக இந்த குடியியலில் திருவள்ளுவர் எடுத்து கூறி வருகின்ற குறட்பாக்கள் அனைத்துமே மக்கள் செயல்பாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மிக சிறப்பாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரங்கள் சில வேளை வெவ்வேறு விதமான தலைப்புகளை கொண்டு வந்தாலும் ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தா எல்லாவற்றிலும் குறிப்பாக ஓரிரு கருத்துக்களைத்தான் திருவள்ளுவர் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ கடந்த முறை நம்ம மானம் என்ற ஒரு சொல்லை பார்த்தோம். அந்த மானம் என்ற சொல்லில் இந்த பெருமையும் வருகிறது. தனியாகவும் பெருமை எடுத்து சொல்லுகின்றார். அப்படின்னு சொன்னா இதுல என்ன திருவள்ளுவர் இப்படி ஏறத்தாழ ஒரே மாதிரி கருத்துல ஒரு கருத்தை பல கோணங்களில் ஏன் விளக்குகின்றார் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இது நாம் பல வகையிலும் ஆராய்ந்து பார்த்து வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கம் கொண்டுதான். பெருமை என்பதும் நமக்கு மானம் என்பதும் மற்ற சில பகுதிகளில் நாம் பார்த்து கொண்ட குடிமை என்பது எல்லாமே ஏறத்தாழ ஒரே ஒரு கோணத்தை சுற்றி வருகின்ற கருத்துக்கள் தான். இப்ப இன்றைக்கு பெருமை என்ற சொல்லுக்கு சில விளக்கங்கள் நாம் தருவதென்றால், பெருமை என்றால் என்ன? பொதுவாக இந்த பெருமை என்ற சொல் எங்கே நமக்கு அதிகமாக விழும் சொன்னா, ஒரு மாந்தன், அதாவது ஒரு மனிதன் மாந்தன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் பெருமை பேசுகின்றான் என்று ஒரு சொல்லை கேட்போம். இது பொதுவாக அதிகமாக அந்த சொல் பலரிடத்திலே இருப்பது உண்டு. அவன் எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தி தான் பேசிக்குவான் அப்படின்னு சொல்லுவது. அப்படி என்றால் இந்த பெருமை என்பது என்னன்னு சொன்னா புகழ்ந்து கொள்வது. அப்ப அடிப்படையில் என்ன போகுது? ஒரு புகழ்ச்சி. பெருமை என்பதற்கு அடிப்படையாக இருப்பது புகழ். இலக்கியங்களில நாம் படிக்கின்ற பொழுது நடைமுறை வாழ்க்கையில புகழை பற்றியும் பெருமை பற்றி சொல்வதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அப்படி பேசக்கூடாது, அப்படி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாது, பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று பேசுவோம். ஆனால் திருக்குறளை பார்க்கும்போது புகழையும் வலியுறுத்துகின்றார், பெருமையையும் வலியுறுத்துகின்றார். புகழை பற்றி நாம் முன்னமும் படித்து விட்டோம். இன்று பெருமை பற்றியும் அதுதான் சொல்ல வருகின்றார். அப்ப இந்த பெருமை என்பது என்னன்னு சொன்னா நாம் நம்மை பற்றி வெளியில் சொல்லுவது பெருமை அல்ல என்பதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர் நம்மை புகழ்கின்ற வண்ணம் வாழ வேண்டும், அதுதான் பெருமை. இதான் பெருமை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுருக்கமான விளக்கங்கள். மற்றவர்கள் புகழத்தக்க செயல்களை ஒருவன் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் நமக்கு உண்மையான புகழ் நிலைக்கும். நம்மை செய்ததெல்லாம் நாமே எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தால் அதிலே புகழ் புகழோ அல்லது பெருமையோ நிலைக்காது. மற்றவர்களால் ஒரு இழிமொழிகளைத்தான் நாம் கேட்க வேண்டியது வரும். அதனால் பொதுவாக பெருமை பெறத்தக்க செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நாம் செல்ல வேண்டும். இப்போ பெருமை என்பது என்ன அப்படின்னு பத்தி இன்னும் ஒரு சின்ன விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். பெருமை என்பது இது ஒரு பண்பு சொல். பண்பு என்று சொன்னால் ஒருவருடைய குணங்கள், செயல்கள் இவைகளிலே அமிழ்ந்து கிடக்கும். இந்த பண்பு சொல்லின் அடிப்படையில் தான் பெரியவர், சிறியவர் என்ற சொற்கள் எல்லாம் பிறந்திருக்கிறது. இப்ப திருவள்ளுவர் சில இடங்கள்ல பெருமை என்று சொன்னா அது யாரை குறிக்கிறார் சொன்னா பெருமைக்கு உரியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை என்பது போடுவார்கள். அப்போ நாம் பெருமைக்கு உரிய செயல்களை செய்ய வேண்டும். பெருமை பேசுவது என்பது பெருமை அல்ல என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பெரியார்களை பற்றி நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா பெரியார்களைத்தான் மக்கள் துணை கொண்டு வாழ வேண்டும். அந்த பெரியோர்களை துணை கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை திருக்குறள் நமக்கு பல திருக்குறளை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். சரி, இந்த திருக்குறள்ல முதல் திருக்குறளை பார்ப்போம். ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. இந்த ஒளி என்று சொன்னால் வெளிச்சம் என்று சொல்லுவோம்.
அப்போ ஒருவனுக்கு வெளிச்சம் என்பது அவனை பிறர் அறிவதற்கு செய்வது எதுன்னு சொன்னா பெருமைதான். அப்போ பெருமை பெறுகின்ற செயல்களை செய்வதற்கு ஒருவனுக்கு என்ன தேவை? இது முதல்ல திருவள்ளுவர் சொல்லி வளர்க்கிறார். நீ பெருமை பெற வேண்டுமா, உனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா உள்ள வெறுக்கைன்னு சொல்றார்கள். உள்ள வெறுக்கைன்னா உள்ளத்திலே ஊக்கம் கொண்டு வாழ்வது. இந்த ஊக்கம் கொண்டு வாழ்கின்றவர் தான் அரிய பல செயல்களை செய்வார்கள். மற்றவர்கள் அரிய பல செயல்களை செய்வதாக இருக்காது. நீங்க எந்த வகையில பார்த்தால் கூட யார் ஊக்கத்தோடு ஊக்கத்தை உள்ளத்திலே வைத்து வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் ஒரு செயலை முடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கின்றவர்கள். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கின்றார்கள், ஒளி ஒருவருக்கு, பெருமை என்பது ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, உள்ளத்திலே உறுதி கொண்டு வாழ்வது. இழி ஒருவருக்கு, இழி என்றால் இழிவு, மற்றவர்கள் நம்மை இழிவாக பேசுகின்ற செய்திகள். இழி ஒருவருக்கு அத்தி இறந்து வாழ்த்தும் எனல். ஆக நாம் ஊக்கம் இல்லாமலேயே வாழ்கின்ற நிலை எப்பொழுது நம்மிடையே இருக்கிறதோ, உள்ளம் பெற்றிருந்தும் ஊக்கம் பெறாது வாழ்கின்ற வாழ்க்கை, பிறரிடத்திலே நாம் இழிவை பெறுகின்ற வாழ்க்கை என்பதை இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் எடுத்துக்கொள்கிறார். இழி ஒருவருக்கு அத்திறந்து, அது இல்லாது, எது இல்லாது? அந்த ஊக்கம் இல்லாது வாழ்த்தும் எனல், வாழ்ந்து விடலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே ஊக்கம் இல்லாது, அதுதான் ஒருவருக்கு இழிவை கொண்டு தரும் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார்கள். இந்த பொருளை கொஞ்சம் பார்ப்போம். ஒருவனுக்கு பெருமை என்பது ஊக்கத்தோடு அரியதை செய்வதாம், அரிய செயல்களை செய்ய வேண்டும். இழிவு என்பது அரியது செய்யாது வாழ்வதாம். இப்ப இதுல ஒரு செய்தியை நம்ம கடந்த முறையும் பார்த்திருக்கிறோம். நாம இன்று பொதுவா ஒருவர் செய்கிற செயலை பார்த்து கொண்டே செய்கின்ற மக்களாகத்தான் வாழ்கின்றோம். நாம ஒரு அரிய செயலை, ஒரு புதிய செயல்களை செய்வதற்கான முயற்சிகள் செய்வது இல்லை. மற்றவர்கள் முன்னால் போகின்றவர்கள் என்ன போக்குல போயிட்டே இருக்கிறாங்களோ அந்த போக்கிலேயே போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்மிடையே இருக்கின்ற இந்த மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் மாறுதல் பெறாம நல்ல உணர்வுகளை நாம் பெற முடியாமல் போவதற்கு காரணம் முன்னோர்களை பார்த்து மட்டும் வாழ்வது. முன்னோர்களை பார்த்து வாழக்கூடாது என்பது அல்ல, நல்லதை எடுத்துக்கொண்டு வாழ்வது என்பது வேறு. ஆனால் அவர்கள் செய்கிறார்கள், நாமும் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நாம் செய்கின்றோமே, அதுதான் நம்மை கீழே தள்ளும். நாம் செய்கின்ற பொழுது அது சரியா சரியில்லையா, அது நல்லதா கெட்டதா, அதனால் பயன் உண்டா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற அந்த ஆராய்ச்சி என்பது பொதுவாகவே நாம் ஆராய்ந்து பார்த்தால் நம்ம ஒரு இடத்துல பெரும்பாலும் இல்லை. அவங்க செய்யறாங்க நான் செய்யறேன், அவங்க செய்யறாங்க நான் செய்யறேன், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி. அதனால எப்பொழுதுமே அரியது செய்ய வேண்டும். அரியது என்று சொன்னால் ஒரு செயல். இப்ப நாம இன்றைக்கு சொல்றோம் சொன்னா அதை சாதனை என்று சொல்லுவார்கள். அதாவது மற்றவர்கள் செய்யாத ஒன்றை நாம் செய்வது சாதனை என்று சொல்வார்கள். ஒருவர் ஒரு ஒரு 5 கிலோமீட்டரை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஓடி கடந்து விட்டார். அவருடைய நேரத்தை இன்னொரு முறியடித்து விட்டால் அது சாதனையாகிவிடும். அதை போல நாமும் வாழ்க்கையில ஒன்றை செய்கின்ற பொழுது மற்றவர்களே செய்து கொண்டிருப்பதை எல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில்ல. ஆனா இதுல நம்ம 2 வகையில் எண்ணி பார்க்க வேண்டும். மற்றவர்கள் செய்கின்ற நன்மைகளை இங்கே நாம் தவிர்க்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் செய்வதை நாமும் அப்படியே செய்து கொண்டே இருப்பது, வேலையா இருக்கிறதா எதா இருந்தாலும் அப்படியே செய்து கொண்டிருப்பதனால இயல்பாகவே நம்மிடையே சோம்பேறித்தனம் வாய்த்து விடுகிறது. ஒரு முன்னேற்றம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் நாம் எப்பொழுதுமே அரிய செயல்களை செய்வதற்கே நம்முடைய சிந்தனைகள் ஓட வேண்டும். அந்த செயலை எப்படி செய்யலாம், மற்றவர் செய்வதை விட நாம் எப்படி செய்தால் நன்றாக இருக்கும், மற்றவர் செய்வதை விட நாம் மாற்றமாக செய்வதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார்கள். இப்ப நம்ம மேல பார்க்கின்ற பொழுது அரிய செயலை செய்யணும், ஊக்கத்தோடு செய்யணும் அப்படின்னு நம்ம படித்தோம்.
இழி செயல்கள்லாம் தவிர்க்கணும்னு. அடுத்து இன்னொரு செயலை காட்டுகின்றார். அப்போ அதற்கு இதற்கு கொஞ்சம் வேறுபடுகின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். 2ஆம் திருக்குறள்ல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். இப்ப இந்த செயலை ஏன் கொண்டாந்து இங்க கொடுத்தாருன்னு சொன்னா, சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்பதற்கு நீங்கள் பொருளை எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பு தராத, பயன் தராத ஒரு தொழிலை செய்தால் அதன் மூலம் நமக்கு இழிவுதான் கிடைக்கும். அப்ப நாம் மனிதர்களை எப்படி திட்டம் போட்டு வகுக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் செய்கின்ற செயல்களை கொண்டுதான் வகுக்க வேண்டும். அவன் செய்கிற செயல் பயனுள்ளதாக இருக்கிறதா, மற்றவர்களுக்கு பயன்படுகிறதா? பயன்படுவதாக இருந்தால் அவன் நல்லவன், போற்றுவதற்கு உரியவன். பயன்படுறது எதுவுமே இல்லை அப்படி சொன்னா அவன் போற்றுவதற்குரியவன் அல்லன். போற்றுவதற்குரியன் சொன்னான் பயன்படுகின்ற செயல்களை ஆராய்ந்து எடுத்து செய்து கொண்டிருக்கின்றவன். இங்கே 2 வகையான பொருள்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சிறப்பு ஒவ்வா சிறப்பில்லாத செய்தொழில் என்றால் செய்தொழில் என்பது வினை தொகைன்னு சொல்வார்கள். செய்து கொண்டிருக்கிற செயல், செய்ய போகிற செயல், செய்யும் செயல் என்று 3 காலத்தையும் காட்டியிருப்பதுதான் வினைத்தொகை என்பார்கள் இலக்கணத்தில. செய் தொழில் என்றால் செய் என்பது வினை சொல்லு, நீ செய் என்ற அடிப்படையில் வருவது. ஆக நாம் செய்த செயல்கள், செய்கின்ற செயல்கள், செய்ய போகின்ற செயல்கள், இந்த 3 செயல்களையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். செய்து அதில் உள்ள வேற்றுமைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேற்றுமைகளை ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டும். இது எவ்வளவு நுட்பமாக திருவள்ளுவர் கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. ஆக நாம் முன்பு என்ன செய்தோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இப்ப என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதே செயலை தொடர்ந்து கொண்டு போயிட்டா சரியா, அல்லது ஒரு புதிய செய்தியை, புதிய வழியை நாம் காண்பது என்பது சரியா என்பதை திருவள்ளுவர் இங்கே மிக நுட்பமாக சொல்லுகின்றார். இது ஒரு வழி. இன்னொரு வழியில் பார்க்கின்ற பொழுது இது பொதுவாக இன்றைய நம்முடைய குமுகாயம் என்பது சமுதாயத்தில குமுகாயத்தில் அமைந்திருக்கின்ற மக்களிடையே இருக்கின்ற வேறுபாடுகள், உயர்வு தாழ்வு என்ற வேறுபாடு. இந்த வேறுபாடுகள் என்பது பார்க்கக்கூடாது. யாரை நோக்கியும் அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு பார்வை இருக்கக்கூடாது. பிறப்பு என்பது எல்லா மனிதருக்கும் ஒன்றுதான். இன்னும் சொல்ல போனால் உயிரினங்களுக்கும் ஒன்றுதான். ஆக இந்த பிறப்பு எல்லா உயிர்க்கும் ஒக்கும் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர். என்ன பிறப்பு ஒக்கும், அது எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒக்கும் என்று அது பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா உயிர்க்கும் பிறப்பு என்பது ஒன்றுதான். எங்கே போய் நிற்கிறார் பாருங்க திருவள்ளுவர். ஆக ஒன்று நாம் சிறப்பான செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய குமுகாயத்தில இந்த ஏற்றத்தாழ்வுகளை பேசுகின்றவர்களும் இருக்கின்ற காரணத்துல அதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவன் நல்ல செய்யறானா அவனை உயர்ந்தவன் சொல்லு, அவன் தப்பு செய்யறானா அவனை தாழ்ந்தவன் சொல்றார்கள். சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான், அந்த வேறுபாட்டை எடுத்துக்கொண்டு அவனை உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் கருதிக்கொள். எதை கொண்டு? செய்யும் செயல்களை கொண்டு. நல்ல செயல்களை செய்கின்றவர்கள் உயர்ந்தவர்கள், தவறான செயல்களை செய்கின்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று வகுத்துக் கொள்ள வேண்டும். யார் சொன்னது? நம் திருவள்ளுவர் பெருமான் சொல்லுகின்றார்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். சிறப்பு தராத செயல்களை செய்வதை கொண்டுதான் ஒருவன் உயர்வும் தாழ்வும் நாம் கணிக்க வேண்டும். அது இல்லாமல் வெறுமனே கணிப்பது அறிவற்ற செயல் என்பதை காட்டுகின்றார்கள். இது அடுத்த சில திருக்குறளையும் அவர் சொல்றாரு. பக்கத்து அடுத்த திருக்குறளையும் அதான் வராரு. அதனால பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். இது நூல்களை ஆராய்ந்து பார்த்து வெளிநாட்டு அறிஞர்கள் மிக மிக போற்றி புகழ்ந்து பாடிய திருக்குறளை இதுவும் ஒன்று. எப்படி திருவள்ளுவரால் எல்லா மக்களும் ஒன்றுதான், அவன் செயல்களை மட்டும் பாருங்கன்ட்டு அந்த காலத்திலேயே இப்படி சொல்லி வச்சிருக்கிறாருன்ட்டு பலரும் போற்றி பேசுவார்கள். ஆங்கிலேயர்களை சொல்றேன். அவருடைய கருத்துக்களை ஆக்கும் போது இந்த திருக்குறளையும் எடுத்து கண்டிப்பாக வைப்பார்கள். சரி,
அடுத்து 3வது திருக்குறள். இப்ப அதே கருத்தை மீண்டும் சொல்றார்கள். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். இப்ப கீழிருந்துன்னு சொன்னா இங்கே வறுமை கொண்டு வாழ்கின்றவர்கள், ஏதும் இல்லாதவர்கள் என்று நம்ம வகுக்கின்ற பொழுது ஒரு அறிவோடு வகுக்கும் போது என்ன இருக்குது? இருக்கின்றவன் இல்லாதவன், பண்பு உள்ளவன் பண்பு இல்லாதவன், பொருள் உள்ளவன் பொருள் இல்லாதவன், இப்படிதான் நம்ம வகுத்து வைக்க வேண்டும். இப்ப இங்கே வருகின்ற பொழுது சொல்றார்கள் கீழிருந்தும் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் அவனுக்கு செல்வம் இல்லை, அவன் ரொம்ப ஏழையாக இருக்கின்றான், ஆனால் அவன் கீழானவன் அல்ல. ஏனென்றால் அவன் கீழல்லவர் சொல்றாரு. அவன் கீழ்மை இல்லாத நல்ல குணங்களை அவன் போற்றி கொண்டிருக்கின்றான், அதனால் அவன் கீழானவன் அல்லன். அப்போ கீழானவன் அல்லன் என்று சொல்வதற்கு எது கருவியாக திருவள்ளுவர் சொல்றாரு? நல்ல செயல்களை செய்து கொண்டு வந்தால் அவன் மேலானவன். மேலே உள்ள சொல்ற பாருங்க, மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர். மேலிருந்தார் சொன்னால் ஒரு செல்வத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள். இங்க ஜாதியில் என்றெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம், அதை விட்டுடுங்க. அவனுடைய கல்வியாலேயோ அல்லது பொருளாதாரத்திலோ அவன் மேலே இருக்கிறான். ஏனென்றால் இந்த ஏற்றத்தாழ்வு என்பது எதை கொண்டு வந்தது சொன்னால் பொருளியலை கொண்டுதான் வந்தது. செல்வம் இருக்கிறவர்கள், செல்வம் இல்லாதவர்கள், செல்வம் உள்ளவர்களை உயர்ந்தவர்களாக போற்றப்பட்டது, செல்வம் இல்லாதவர்களை தாழ்ந்தவர்களாக நினைக்கப்பட்டது. ஆனால் அப்படி சமுதாயத்திலும் கொண்டு வந்து விட்டார்கள். அதனால திருவள்ளுவர் இதை ரொம்ப, ஏனென்றால் திருவள்ளுவர் காலத்திலே இதெல்லாம் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த திருக்குறள்கள் சான்றாக நமக்கு அமைகிறது. மேலிருந்தும் மேலல்லார், அவர்கள் செல்வ நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் மேலல்லார் என்றால் மேன்மையான குணம் இல்லாதவன், மேலல்லார். அவனை மேல் உள்ளவன் என்று சொல்லாதீர்கள், உயர்ந்தவன் என்று சொல்லாதீர்கள். அவன்கிட்ட கல்வி இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அவனிடத்துல மேலான செயல்கள் இல்லைன்னு சொன்னா அவனும் கீழானவன் தான். நாம் ரொம்ப எண்ணி பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. திருவள்ளுவர் இந்த மேல் கீழ் என்பதை எவ்வளவு தெளிவாக எடுத்து விளக்குகின்றார். இன்னொரு திருக்குறள் அதுல இருக்குன்னு நினைக்கிறேன், அது வேற இடத்துல இருக்கான்னு தெரியல, இந்த அதிகாரத்துலதான் நம்ம பார்க்கணும். அதனால செல்வக்குடியில் பிறந்தும் நல்லது செய்யாதவர் மேலோனராக மாட்டார். நற்பண்பு உடையவர் செல்வம் இல்லை என்றாலும் அவர் கீழோராக சொல்லப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவங்ககிட்ட பண்பு இருக்கிறது. ஆக இங்கே திருவள்ளுவர் பண்பைத்தான் உயர்வாக சொல்கின்றார்கள். நல்ல பண்பு உள்ளவர்கள் மேலோர், நல்ல பண்பு இல்லாதவர்கள் கீழோர் என்பதை திருவள்ளுவர் எடுத்து காட்டுகின்றார்கள். அடுத்து போவோம் 4வது திருக்குறளுக்கு. இது மீண்டும் பெருமைக்கு விட்டார். ஒரு இடத்துல இந்த பெருமை குணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருவள்ளுவர் சொல்றாரு பெண்களை போல இருக்க வேண்டும் சொன்னார்கள். கடந்த முறை கூட பெண்களை கொஞ்சம் உயர்த்தி நான் பேசியிருந்தேன். நான் உயர்த்தி பேசல, அவர்களுடைய உயர்வுகளை எடுத்து கூறிக்கொண்டிருந்தேன். இதுலயும் திருவள்ளுவர் அதைத்தான் எடுத்து காட்டுகிறார்கள். ஒருமை மகளிரை போல. ஒருமை மகளிர் சொன்னால் மனதை ஒரு நிலையில் வைத்து வாழ்கின்ற பெண்கள். மேல திருவள்ளுவர் சொன்னார்களே ஊக்கம் இருக்க வேண்டும் என்று, பெண்கள் இடத்துல அந்த ஊக்கம் என்பது இருக்கிறது. இது நம்ம ஆராய்ந்து பார்ப்பது சில பேர் குறைய, நல்லா ஆராய்ந்து பார்த்தே இருக்கும். ஏன்னாடா ஒழுக்கம் என்ற செயல்களை போற்றவர்கள் ஆண்களா பெண்களான்னு பார்த்தா பெண்கள் தான். பொதுவாக 1-2 தப்பித்தவறி போகிறது உண்டு, ஆனால் பொதுவாக பெண்களிடத்துல தான். ஏனென்றால் இயல்பாகவே அவங்களுடைய மன கட்டுப்பாடு, ஊக்கம், இந்த நல்ல பண்பை நாம் போற்ற வேண்டும் என்ற ஊக்கம் அவரிடத்துல வருகின்ற காரணத்தினால்தான் அவங்க இன்று மற்றவர்களால் பெரியோர்களால் போற்றப்படுகின்றார்கள். இப்ப ஒழுக்க பண்பை இழந்து வாழுகிற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அந்த பெண்கள் இகழப்படுகின்றார்கள். திருவள்ளுவர் கற்பு என்பது, கற்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதைத்தான் சொல்வார்கள். பெரியோர்கள் கற்பித்த கற்பு நெறியில் நின்று வாழ்கின்றவர்கள். கற்பு நெறியில் சொன்னால் தனியா ஒழுக்க பெண்களுக்குரியது அல்ல, கற்பு என்பது 2 பேருக்கும் உரியது. ஆக பெரிய திருவள்ளுவர் அதை போற்றுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னு சொன்னா பொதுவா பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். இப்ப கற்பு என்பது கற்ற கல்வியில் உறுதியாக வாழ வேண்டும் என்ற திண்மை, இந்த திண்மைதான் ஊக்கம் என்பது.
உறுதி என்பது. அதுதான் இங்கே திருவள்ளுவர் சொல்றார்கள். ஆக அந்த ஊக்கம் என்பது திருவள்ளுவர் சொல்றார், பெண்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டது. கற்பு என்னும் திண்மை உண்டாக பெறின், கற்ற கல்வியில் அம்மா இடத்துல கற்றிருக்கலாம் அந்த கல்வி, பள்ளிக்கூடத்துல கற்றிருக்கலாம் அந்த கல்வி, பெரியோர்கள் வாழ்க்கையிலிருந்து பார்த்திருக்கலாம் அந்த கல்வி. ஆக அந்த கல்வியில இயல்பாகவே மாந்தனுக்கு ஒன்று தெளிவாக தெரிந்துவிடும். எதை மக்கள் போற்றுகின்றார்கள்? உண்மையாக ஒழுக்கமாக வாழ்கின்ற வாழ்க்கையை போற்றுகின்றார்கள். அதுதான் கற்க வேண்டிய கல்வி. அந்த கல்வியை கற்று தாமும் அந்த கல்வியிலே உறுதியாக வாழ்கின்ற வாழ்க்கையை பெற்றுவிட்டால் அந்த வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். திருவள்ளுவர் அதை சொல்லலாம், ஒருமை மகளிரை போல, தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்கின்ற பெண்களைப் போல பெருமையும் தன்னைத்தானே கொண்டொழுகின் உண்டு. இந்த பெருமை என்பது இறுதியில பார்த்துக்கோ, ஒருவன் தன்னைத்தானே மன உறுதியை போற்றி வாழ்கின்ற பொழுது அவனுக்கும் பெருமை உண்டு. எப்படி பெண்களை போற்றுவதற்கு அவர்களுடைய கற்பு என்பது உயர்ந்து சொன்னார்களோ, அதை போல இந்த பெருமையும் ஆண்களுக்கு பெருமையாக நிற்கும். அதற்கு திருவள்ளுவர் எடுத்து ஓமை காட்டிய ஓமை தான் நமக்கு சிறப்பா இருக்கிறது. பெண்களைத்தான் ஆண்களுக்கு காட்டுகின்றார்கள். பெண்களைப் போல, மன உறுதி பெற்ற பெண்களைப் போல நீங்கள் வாழுங்கள், அப்பத்தான் உங்களுக்கும் பெருமை வரும், இல்லைன்னா பெருமை வராது. ஏனென்றால் எல்லாருக்கும் நன்மையை போற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல உணர்வுகள் உண்டு, யாரையும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மன உறுதி இல்லாத காரணத்தால் பலர் வழிக்கு விழுந்து விடுகின்றார்கள். அதற்குத்தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள், நாம் பெண்களைப் போல, கற்பை போற்றுகின்ற பெண்களைப் போல ஆண்களும் போற்ற வேண்டும், அந்த உறுதியை தங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஊக்கத்தை பற்றியோ உறுதியை பற்றியோ நிறைய திருவள்ளுவர் பல பல இடங்கள்ல எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். சரி, அதுக்கு நம்ம எடுத்து இங்க பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஓடிடும் நேரங்கள். அதனால பெண்கள் மன உறுதி மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்கின்ற பெண்களைப் போல ஆண்களும் வாழ்ந்தால் அவர்களுக்கும் பெருமை உண்டு என்பதை இந்த 4வது திருக்குறள் நமக்கு எடுத்து கூறுகின்றது. 5வது திருக்குறள், பெருமை உடையவர் ஆற்றுவார், ஆற்றின் அருமை உடைய செயல். இவர் பெருமை உடையவர் ஆற்றுவார். இப்ப பெருமை பற்றி முதல்ல விளக்கிட்டாரு. என்னது? மன உறுதியோடு செயல்படுகின்றவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்பது விளக்கிட்ட பிறகு சொல்றாரு, இந்த பெருமை உடையவர்கள், இந்த பெருமையை போற்றுகின்றவர்கள், மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்கின்றவர்கள் ஆற்றுவார், ஆற்றின் அருமையுடைய செயல். அவர்களால் தான் அருமையான செயல்களை செய்ய முடியும். மன உறுதி இல்லாதவர்களால் அருமையான செயல்களை செய்ய முடியாது என்பது திருவள்ளுவர் இங்கே எடுத்து காட்டுகின்றார்கள். ஆற்றின் அருமை உடைய செயல், அப்படி செயல்பட்டால் அவர்கள் அருமையான செயல்களை செய்ய முடியும். ஆக இப்ப நாம இப்ப தன்முனைப்பு பகுதிக்கு இந்த திருக்குறளை கொண்டு போவீங்களேன். அப்ப ஆற்றலோடு செயலை செய்யணும்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா மன உறுதி கொள்ளு. அந்த மன உறுதி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போதும், நீ அரிய செயல்களை செய்திருவ, முடிஞ்சிடுச்சு. திருவள்ளுவர் சொல்லுவதுதான், நீங்க மன உறுதி கொண்டு செய்தால் கண்டிப்பாக அருமையான செயல்களை நம்மால் செய்ய முடியும். யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதல்ல, எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும். எல்லாராலும் எல்லாம். இந்த போல மன உறுதி தளர்வதை பற்றி ஒரு முறை நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது இடைமறித்து ஒருத்தர் என்னை ஒரு கேள்வி கேட்டார். மன உறுதி நாம எடுத்துக்கிட்டோம், ஆனா அதை வாழ்க்கையில கடைபிடிக்க முடிவதில்லையே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்கன்னு கேட்டார் என்ன. அது உங்களுக்கும் சொல்லுவது நல்லதுன்னு நினைக்கிறேன். பொதுவாக இன்று பழங்கால வாழ்க்கை முறைகள் வேறு. அப்ப நமக்கு இந்த ஊடகங்கள்லாம் இல்லை, கணினி இல்லை, திரைப்படங்கள் இல்லை. அந்த காலத்துல கூத்து என்பது இருந்தது. இப்ப இதெல்லாம் இல்லை. அப்ப நமக்கு மனங்கள் தள்ளாடுவதற்கேற்ற வாய்ப்புகளை நம்முடைய ஊடகங்கள் நமக்கு அதிகமாக கொண்டு கொடுக்கிறது. அதில் உள்ள தீமைகளை அறியாமலே நாம் அந்த ஊடகங்களை நாம் பயன்படுத்தி கொண்டும் இருக்கின்றோம். அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது, நல்லதை போற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வருகின்ற பொழுது கூட
அவர்களால் சில சமயத்தில் அந்த நல்லதை போற்ற முடியாமல் தவறான வழியிலே விழுந்து விடுகின்றார்கள். இது ஒரு காரணம் தான். அது மற்ற காரணங்களுக்கு அது நாம அங்க அவர்கிட்ட சொன்ன காரணங்கள்ல சில வேலை அதெல்லாம் பிறகு ஒரு நாளைக்கு பேசுவோம். சரி, நமக்கு அடுத்த திருக்குறளுக்கு வந்து விடுவோம். அப்ப பெருமை உடையவர் ஆற்றுவார், ஆற்றின் அருமையுடைய செயல். கீழே 6வது திருக்குறள். சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு. சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு. இந்த சிறியார் என்று சொன்னவர்கள் யாரு? நாம் இந்த சிறியார் பெரியார் என்றெல்லாம் முன்பே பார்க்கணும். அகவையின் அடிப்படையிலே சிறியார் பெரியார் சொல்லுவது உண்டு. ஆனால் அந்த சொல் உருவாக்கம் அப்படி வரல. சிறியார் என்றால் சிறுமை குணம் உடையவர்கள் சிறியார். அது வயது முதிர்ந்தவர்களாலும் சரிதான், வயது குறைவானவர்களும் சரிதான். அவர்கள் சிறுமை குணம், இழிவான குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் சிறியார். இங்கே திருவள்ளுவர் சொல்லுவது சிறியார் உணர்ச்சியுள் இல்லை. இந்த கீழ்மையான குணம் உள்ளவர்கள் உணர்ச்சியில இல்லை. எது? பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு. பெரியாரை பேணி வாழ வேண்டும் என்ற பொது நோக்கு யாரிடத்துல இல்லை? இந்த கீழ்மை குணம் உள்ளவரிடத்துல இல்லை என்பதை திருசுறார். பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு. என்ன எண்ணம்? அதாவது அந்த கருத்து சிறியார் உணர்ச்சியில் இல்லை, கீழ்மையான குணம் உள்ளவரிடத்துல அது இருக்காது என்று அவர் சொல்லுகின்றார்கள். சிறுமை குணம் கொண்டவரிடம் அறிவிற் பெரியாரை போற்றி வாழ்வோம் என்னும் நல்லுணர்வு இருப்பது இல்லை. ஆக இதுல நமக்கு வலியுறுத்துவது என்ன? பெரியோரை போற்றி வாழ வேண்டும், அது ஒரு நல்லுணர்வு. அந்த பெரியாரை போற்றி வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நெறிபடும் என்பதை திருவள்ளுவர் பல திருக்குறளை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். சரி, 7வது திருக்குறளுக்கு செல்லுவோம். 7. இறப்பே புரிந்த தொழிற்றாம் தொழில் தாம் என்று வரும். தொழிற்றாம் சிறப்பும் தான் சீரல்லவர் கண்படின். அதாவது சிறப்பு தரும் பொருள் சிறப்பில்லாதவர்கள் கிடைத்து விட்டால், அதாவது இறப்பே புரிந்த தொழிற்றம் சிறப்புதான் சீரல்ல கண்படின். ஆக பொருள் சிறப்புதான் சீரல்லவர் ஒழுங்கில்லாதவரத்துல வந்துவிட்டால், இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு நம்முடைய நாடுகள்ல உலகத்துல நாம் பெரும்பாலும் பார்க்கின்ற ஒன்று. பொருளை பற்றி திருவள்ளுவர் மிக உயர்வான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பொருள் யாரிடத்தில் வந்துச்சுன்னா, ஒழுக்கத்தை போற்றாதவன் கையில விட்டால், அப்போ இறப்பே புரிந்த தொழிற்றாம் அப்படின்றார்கள். ஒருவருக்கு அது பெரும் துன்பத்தை தருகின்ற, இறப்பை போன்ற பெரும் துன்பத்தை தருகின்ற செயல்களாக மாறிவிடும். தொழிற்றாம் சொன்னால் தொழில்களாக அது வந்துடும். அப்ப அந்த பணம் என்பது சிறப்பானதுதான், தேவைதான் என்றாலும் ஒழுக்கம் இல்லாதவர்கள் கையில் அந்த பணம் கிடைத்து விட்டால் அது இறப்பை தருவதை போல பெரும் துன்பங்களை நமக்கு தந்துவிடும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இது நாம் கண்கூடாக காணப்பட்டுகிற ஒன்று. இன்றைக்கு பெரும்பாலும் பல இடத்துல பொருள் நிறைய கிடைக்கிறது. இப்ப கிடைக்கின்றவர்கள்லாம் என்ன பண்பு நலன் உள்ளவர்கள் என்பதை பார்த்தால் அந்த பொருளை கொண்டு நல்லது செய்தலை இப்போ நம்ம கண்ணுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆடம்பரத்துல அதிகமாக ஈடுபட்டுறாங்க. அது முதல் நிலை. 2வது மகிழ்ச்சிக்காக பல இடங்களுக்கு செல்றாங்க, பல பொருளை உண்ணுகின்றார்கள். அதெல்லாம் ஆடம்பரத்தின் அடிப்படையில வருவது மட்டுமல்ல, அது சீரில்லாத செயல்கள். கடந்த முறை நம்ம படிக்கின்ற பொழுது அதை படித்தோம். மானம் என்ற ஒரு சொல்லை படிக்கின்ற பொழுது சீரான செயல்கள், சீரில்லாத செயல்கள் என்பதை படித்தோம். அந்த நினைவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக அப்படிப்பட்ட சீரில்லாதவர் இடத்தில் இந்த பணம் கிடைத்து விட்டால், முன்னுக்கே சொல்றாரு பாருங்க, சிறப்பு தரும் பொருள், மக்களுக்கு சிறப்பு தருவது பொருள் தான். அப்படிப்பட்ட பொருள் இந்த ஒழுக்கம் இல்லாதவர் கையில் கிடைத்து விட்டால் என்ன ஆகும் என்று அவர் நம்மை கேள்வி கேட்கின்றார்கள். அடுத்து 8வது திருக்குறள்.
பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. தொடக்கத்தில் நாம் கொடுத்த இந்த பெருமை பேசுவதை பற்றி உள்ள செய்திகளை இந்த திருக்குறளும் காட்டுகின்றோம். அப்போ பெருமை என்று இங்க வருகிறது எது? பணியுமாம் என்று பெருமைன்னா பணிவை எப்போது போற்றுவார்கள், பெருமைக்கு உரியவர்கள் என்று வர வேண்டும். அது அதாவது பணியுமாம் என்றும் பெருமை, எல்லாரிடத்திலும் பணிவை காட்டுவார்கள், பெருமைக்கு உரியவர்கள். சிறுமை சிறிய குணம், சிறிய குணத்தவர்கள். அணியுமாம் தன்னை வியந்து, இந்த சின்ன குணம் உள்ளவர்கள், அதாவது குறைவான தவறான செயல்களை ஈடுபடுகின்றவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்னா அணியுமாம் தன்னை வியந்து, அவர்கள் தங்களை தாங்களே போற்றிக் கொள்வார்கள். எப்படி போற்றிக் கொள்வார்கள்? தான் இந்த செயலை செய்ய முடிந்தது, நான் ரொம்ப சிறப்புக்குரியவன். இப்ப அவன் என்னென்ன அடிப்படையில் அதெல்லாம் சொல்றான்றது நம்ம பட்டியலிட்டோம்னா அது பெருசா ஓடும். அவன் பற்ற தவறான நடத்துல போயிட்டு போற செயலெல்லாம் அவன் செய்கின்ற பெரும் பெரும் சாதனைகளாக அவன் பட்டியலிடுவான். ஒரு எத்தனை பெண்களிடத்துல போயிட்டு அவன் கேள்வி செய்தான், கிண்டல் செய்தான், தவறாக நடந்து கொள்ட்டான் அப்படின்றது அவனுக்கு ஒரு பெருமையாக, அது மற்ற நண்பர்களிடத்தையும் தோழர்களிடத்திலையும் பங்கு போட்டுகின்ற ஒரு சூழ்நிலையும் அமைந்து விடுகின்றது. அது யாரு? அவன் தான் சிறியவர்கள், இழிவான குணம் கொண்டவர்கள், இழிந்தவர்கள் என்று திருவள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார்கள். சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, அப்படி செய்வதை குற்றம் என்று கருதாமல் அதை போற்றி பேசுகின்ற நிலைகளுக்கும் வரும் என்ற நிலைகள்ல இது திருவள்ளுவர் எடுத்து காட்டுறாரு. அதனால பெருமைக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் எப்பொழுதுமே பணிவை போற்றி இருக்கின்றவர்கள். இந்த பணிவை போற்றி வாழ்கின்றவர்கள் பெருமை பேசி தெரிய மாட்டார்கள் என்பது இந்த திருக்குறளின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அடுத்து 9வது திருக்குறளை பார்ப்போம். பெருமிதம் இன்மை. இந்த பெருமைக்குரியவர்கள் யாருன்னு கேட்டா அவங்ககிட்ட பெருமிதம் என்பது இருக்காது, இன்மை என்றால் இல்லை. சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடும். சிறிய குணம் சொல்லுகின்ற இழிவானவர்கள் எப்பொழுதுமே பெருமிதமாகவே தங்களை எண்ணிக்கொண்டு வாழ்வார்கள், அதிலேயே அவர்கள் செல்வார்கள். ஊர்ந்து விடல் அதிலேயே தங்களை மிதந்து கொள்ள செய்வார்கள், அதையே போற்றி கொண்டிருப்பார்கள். பெருமிதம் இன்மை. பெருமைக்கு உரியவர்கள் பெருமிதமாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல். இந்த சிறுமை குணம் உடையவர்கள் தாங்கள் பெருமையே பேசிக்கொண்டு வாழ்வார்கள் என்பது. அப்ப இன்றைக்கு நமக்கு பெருமை பேசி வாழ்வதா சிறுமை பேசி வாழ்வதா என்பதை நாம் நம்முடைய வாழ்விலே கணித்துக் கொள்ள வேண்டியதான். சரி, பணிவை என்றும் போற்றுவோர் பெரியவர், சிறியவரோ தன்னை தானே வியந்து போற்றி புகழ்ந்து கொள்வார்கள். 80வது திருக்குறள். இதையும் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லும்போது திருக்குறள்ல ஏதாவது ஒண்ணு நமக்கு நல்ல நினைவு பெற மாதிரி உள்ளதுல இந்த இறுதி குறளையும் எடுத்துக்கலாம், அல்லது இந்த 8வது குறளையும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த இறுதி குறள்ல வரும் பொழுது அற்றம் மறைக்கும் பெருமை, இது ரொம்ப சிறப்பான ஒரு திருக்குறள். சிறுமிதான் குற்றமே கூறிவிடும். அற்றம் மறைக்கும் பெருமை என்றால் இந்த பெருமைக்குரியவர்கள் என்ன செய்வான்னு சொன்னா மற்றவருடைய குற்றங்களை கூட மறைத்து விடுவார்கள். குற்றங்கள், அந்த குற்றங்களை மறைக்கின்ற பொழுது நம்ம கிட்ட சில சமயத்துல கேள்வி எழலாம். இப்ப மற்றவங்களோட இடத்துல குற்றத்தை நம்ம மறைக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி திருந்துவதுன்னு சொன்னா, நீங்க திருந்துவதற்காக எதுவுமே சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்கள் வீட்டிலே இருக்கின்றவர்களை நீங்கள் திருத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை கூட அவங்களுடைய குற்றங்களை அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தால் அவரிடத்துல குற்றங்கள் பெருகுமே ஒழிய அந்த குற்றங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்காது. இன்றைக்கு பெரிய பெரிய அறிஞர்லாம் பல ஆய்வுகளை மேற்கொண்டு சொல்லியிருக்கின்ற செய்திதான் அது. ஏனென்றால் பல தவறான வழியில போனவர்கள், வீணா போனவர்கள்லாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் வீட்டிலே அவர்களுக்கு கிடைத்த புறக்கணிப்புகள், கண்டிப்புகள், இதன் காரணமாகத்தான் பலரும் தங்களுடைய வாழ்க்கையில தவறான வழிக்கு சென்றதும் தீமைகளில அவர்கள் தங்களை ஆட்படுத்தி கொண்டதும் உண்டு என்பதை
நாம் சொல்ல தேவையில்லை. கற்றவர்கள் நீங்களும் பல இடங்களில் இதை பார்த்து படித்திருப்பீர்கள். அதனால அற்றம் மறைக்கும் பெருமை என்பது மிக ஒரு எளிதான ஒரு தொடர் அல்ல. நாம் கூட இன்று ஒரு குற்றத்தை பார்த்து விட்டால் அதை உடனே பலரிடத்துல சொல்லுவதற்கு முயற்சிக்கின்றோம். அது தவறு என்று சொல்லும் போது அது தீமை என்று நாம் உணர வேண்டும். அதை உணர்ந்து விட்டு அது சொல்லாமலே விட்டுவிட வேண்டும். எப்பொழுதும் மறைக்க வேண்டும். அப்படி மறைக்கின்ற பொழுது மற்றவர்கள் திருந்துவதற்கு ஓரளவு வாய்ப்பு அங்கே வரும். அதை பேசி தெரிந்தால் இந்த தவறுகளை கேட்கின்றவர்கள் யாருமே திருந்தி நல்வழிப்படுகின்றவர்களாக இருக்க மாட்டார்கள். சொல்லி யாரையும் திருத்துவதற்கு முடியாது என்பது பல பட்டறிவாளர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் தான். ஒன்று, அவர்கள் பார்க்கின்ற அடிப்படையிலே நாம் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக மட்டும் வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஒருவேளை நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்களை பார்த்தாவது அவர்கள் நல்வழிப்படுவார்களா என்று நீங்கள் நினைங்க, அவ்வளவு போதும். அவர்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லி திருத்த வேண்டும் நீ போனீன்னு சொன்னா முடிந்தது. அதனால அறிவுரை கேட்டு விட்டால் அகன்று சென்று விடுவார்கள். யாருமே பக்கத்துல வரமாட்டார்கள் என்பது இது விளையாட்டுக்காக சொல்வதில்ல, உண்மையே அதுதான். அதனால திருசொல்ல அற்றம் மறைக்கும் பெருமை. இந்த பெருமைக்குடையவர்கள் நீங்கள் பெருமைக்குரியவர்களாக இருந்தால் குற்றங்களை பார்க்கும்போது மறைத்து விடுங்கள். இன்று என்ன செய்கிறான்னு சொன்னா, நான் கடந்த முறை உங்க பேச்சில் கூட குறிப்பிட்டேன். இந்த ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றவருடைய குறைகளையே நிறைய நிறைய பேசுறார்கள். அதையே எடுத்து எடுத்து சொல்லுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனா இறந்து விட்டவர்களை கூட தோண்டி பிடிச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்தவர்களை வெளிக்கொண்டு அவர்களை பற்றிய இழிவுகளை பேசுவார்கள். குறை இருக்கா இல்லையா அது வேற வேற. ஆனால் குறையை பேசிவிட்ட பிறகு இவங்க பேசுகின்ற குறைகள் எல்லாம் சரியானவை என்று எண்ணிக்கொண்டு அதையே பேசிக்கொண்டிருப்ப. அதுதான் சிறுமிதான் குற்றமே கூறிவிடும். அந்த எல்லைக்கு நாம் போக வேண்டாம். நாம் இழிவானவர்கள் என்ற ஒரு பெயரை நாம் எடுக்க வேண்டாம். அதான் சிறுமை. யார் சொல்லுவார்கள்னா சிறுமை குணம் கொண்டவர்கள் தான் குற்றத்தை கூறுவார்கள், தீமைகளை பேசுவார்கள். ஆனால் பெருமைக்குரியவர்கள் நல்லவர்கள் என்று நாம் பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக மற்றவருடைய குற்றங்களை அதில் சொல்றவர் குற்றம் அற்றம் மறைக்கும் பெருமை என்று சொல்றார்கள். அந்த குற்றத்தை மறைச்சிடுங்க, அதையே எடுத்து எடுத்து பேசாதீங்க, எடுத்து சொல்லிட்டு இருக்காதீங்க என்று சொல்லுவது. இப்ப இதை நீங்க பலமுறை எண்ணி பாருங்கள். அதே சமயத்துல ஊடகங்களையும் பாருங்க, அங்க உள்ள குறைகளை பாருங்க. இவன் இப்படி சொல்லாமா சரியா என்ற அப்பதான் நமக்கு சில சிந்தனைகள் தோன்றும். நாமும் இன்று என்ன செய்யறோம், தெரிந்தோ தெரியாமலோ அவன் யாராவது குறை சொன்னான்னா அது சரியாத்தான் இருக்குன்னு எடுத்து நாமளும் எடுத்து போட்டுடுறோம். அதே போல குறைகளும் நாம் நிறைய செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். சரி, மீண்டும் ஒரு மீள் பார்வை மேலோட்டமாக பார்த்து விடுவோம். ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவருக்கு அத்திறந்து வாழ்த்தும் என. பெருமை என்பது உள்ளத்தில் ஊக்கம் கொள்வோருக்கு வருவதாம். ஊக்கம் யார் இடத்துல இருக்கிறதோ அவங்களுக்கு பெருமை கண்டிப்பாக வரும். அந்த ஊக்கம் என்பது இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் நினைக்கிறேன், நாம செய்யற செயல்னா இந்த தொழில் துறையில மட்டும் கவனம் செலுத்தி ஊக்கத்தோடு இருக்கணுன்றது அல்ல. நல்ல ஒழுக்கங்களிலும் நாம் அந்த ஒழுக்கத்தை உள்ளத்திலே கொண்டு அந்த ஒழுக்கத்தை வலுவாக கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற உறுதியோடு வாழ்வதுதான் இந்த உள்ள வெறுக்கை, உள்ளத்திலே கொள்ளுகின்ற உறுதி. இந்த உள்ள உறுதி தளர்கின்ற பொழுதுதான் நமக்கு எல்லாமே தளர்கிறது. தொழில் துறையில நாம் வீழ்வதற்கானமே உள்ள உறுதி இல்லாதது. வாழ்க்கையில நாம் தவறுகளை செய்வதற்கானமே உள்ள உறுதி இல்லாதது என்பதை இந்த ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இழிவு ஒருவருக்கு அது இல்லாது வாழ்வோம் என்பதுதான் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு என்பது எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான். அவன் செய்கின்ற செயலில் கொண்டுதான் அவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்ல வேண்டும். அது இல்லாமல் இங்கே நாம நம்முடைய சமுதாயத்திலே தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒண்ணு நம்ம போட்டு பதியம் போட்டு வளர்த்துட்டோம். அதை பற்றி எல்லாம் பேசுவதை தவிர்த்து வாழ்வதுதான் பண்பாடு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாங்க படிக்கின்ற காலத்திலேயே சில உறுதிகளை எடுத்துக்கொண்டு வாழ்ந்தவர்கள்.
அவங்ககிட்ட பல படம் சொல்லணும். எங்கள ஒரு சின்ன கூட்டம் இருந்துச்சு அப்படி. அப்ப வருகின்ற பொழுது வந்து சரி, ஒரு பையன் வந்து சொன்னான், அவங்களுடைய மாமா மகளுக்கு திருமணமா நடக்குது. திருமண பத்திரில அவர் வந்து ஜாதி பெயரை போட்டுட்டாரு. அவர் போடல, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க போட்டுட்டாங்க. அப்புறம் உடனே என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இந்த பையன் அந்த திருமணத்துக்கு நான் போக மாட்டேன்னு வற்புறுத்திட்டார்கள். அதன் பிறகு அவங்க மாமா வந்து அந்த எங்களோட கூட்டத்துல வந்து ஒரு தரம் அவங்க உட்காந்து சொன்னார், அது நான் செய்யல, வேணா இன்னொரு மாற்று வழி செய்யறதுன்னா செய்வோம். நான் இங்க உள்ளவங்களுக்கு, அப்ப தோட்டப்புறங்கள் தானே, அப்ப தோட்டப்புறத்தில் உள்ள வாழ்ந்தவர்கள் நினைச்சாங்க, இங்க உள்ளவர்களுக்கு வந்து நான் தனியா வந்து வெத்தலை பாக்க வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு அது ஒரு முடிவுக்கு வந்தாரு. இப்படியெல்லாம் உறுதி கொண்டு வாழ்கிற காலங்கள்லாம் உண்டு. அந்த உறுதிகள்லாம் வந்து இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ பயனாக வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சரி, அதற்கு அடுத்து மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர் மேலல்லர். அவர் உயர்ந்த நிலையில் வாழ்ந்தாரோ அவங்க அந்த உயர்ந்த நிலையில் வாழ்கின்றவர்களை பார்த்து அவர்கள் மேலாளர்கள் யாரும் சொல்லாதீர்கள். கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். கீழ்நிலையில் இருந்தாலும் வறுமையுற்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவங்களை கீழோராக யாரும் சொல்லாதீர்கள் என்று திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து, ஒருமை மகளிரை போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டுழியின் உண்டு. பெண்களைப் போல மன உறுதி உள்ளவர்களாக தாங்கள் உறுதியை கொண்டு உழைத்தால் நமக்கு பெருமை வருவது உண்டு என்று ஆண்களாகிய நம்மை பார்த்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால நாமும், நீங்க நல்லா நினைய, பெண்கள் தான் இல்ல, திருவள்ளுவர் வந்து எவ்வளவு உயர்ந்த மனப்பான்மை இருந்தால் பெண்கள் தான் அந்த அதுல இருக்கிறவங்கிறது எடுத்துக்காட்டுகிற அந்த எடுத்துக்காட்டுக்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த முறை பார்க்கின்ற பொழுது அந்த பெண்களுடைய உறுதி அவர் அதிகமாக கவர்ந்திருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை நன்றாக எண்ணி பார்த்திருக்கின்றார்கள். ஆண்களுடைய வாழ்க்கையும் எண்ணி பார்த்திருக்கின்றார்கள். இந்த பெண்களை போல உறுதியாக ஆண்கள் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய குங்காயத்தில் என்ன செஞ்சேன்னு சொன்னா, ஆம்பளை பையனுக்கு எங்க வேணாலும் போய் சுத்திட்டு வந்துடலாம், பெண்கள் வெளியில போகக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் ஆண்கள் போனா கெட்டு விட மாட்டானுங்களாம், பொம்பளை பிள்ளைங்க போனா கெட்டுருவாங்களாம். பெண்களை கெடுக்கிறது யார்? இந்த பயலுங்க தானே. இது ஏன் அந்த பெற்றோர்களுக்கு மற்றவங்களுக்கு தெரிவது இல்லை? இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட பெண்கள் தான் வெளியில போய் நன்றாக போயிட்டு வரணும். ஆனா வந்து சில கட்டுப்பாடுகளை அவர்கள் போற்ற வேண்டும். ஆனா இந்த காலத்துல வந்து ஆண்களோடு போராட வேண்டும் என்பதற்காக இந்த பெண்களும் வந்து ஆண்களை போல நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் பெரிய கொடுமையா இருக்கு இன்றைக்கு. வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா வந்து இவனுங்க நம்மளை ரொம்ப படித்தானுங்கள, நம்மளை ரொம்ப கீழே போட்டு மிதிக்கிறானுங்கள, இவனுங்க செய்யறத நாமளும் செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதுவும் அடுத்து 5வது திருக்குறள், பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். ஆக அருமையான செயல்களை செய்கின்றவர்கள் பெருமைக்கு உரியவர்கள் ஆவார்கள். அவரால் தான் வந்து பெருமைக்குரிய செயல்களை எல்லாம் செய்ய முடியும், மன உறுதி உடையவர்களால். 6வது திருக்குறள், சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக் கொள்வேம் என்னும் நோக்கு. இந்த சிறுமை குணம் கொண்டவர் இடத்துல வந்து பெரியார்களை போற்றுகின்ற பண்பு இல்லை. இப்ப இதுல என்ன சொல்றாரு? நீ பெருமைக்குரியவனாக வாழ வேண்டும் என்றால் அறிவிற் பெரியாரை போற்றி வாழுகின்ற ஒரு நல்ல வழியை நீ பின்பற்றி நடக்க வேண்டும். பெரியார்களை போற்றி வாழ்கின்ற பொழுதுதான் நீ பெருமைக்குரியவனாக வாழ முடியும் என்பது இந்த 6வது திருக்குறள் நமக்கு சொல்லுகிற கருத்து. 7வது திருக்குறளை பார்ப்போம். இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புந்தான் சீரல்லவர் கண் படின். ஆக சிறப்பு தருகின்ற பொருள் சிறப்பில்லாதவர் இடம் கிடைத்து விட்டால் அது அவருக்கு துன்பம் செய்வதற்கான ஆற்றல் தரும். எப்படிப்பட்ட துன்பம்? இறப்பதை போன்ற துன்பத்தை அது செய்துவிடும். இன்னைக்கு தவறான வழியில வந்து பணத்தை கொண்டு போய் செலவு செய்கின்றவர்கள் எந்த வகையில்னா, இறப்பதை போன்ற ஒரு துன்பத்தை வாழ்கின்ற பொழுதே அவர்கள் வந்து அவர்கள் பட்டு அனுபவிப்பார்கள். அவர்கள் பட்டு அந்த செய்திகளை உணர்ந்து கொள்வார்கள். இன்னைக்கு பெரும்பாலும் அப்படித்தானே இருக்கிறாங்க. சரி, பணியுமாம் என்றும் பெருமை. இந்த பெருமைக்குரியவர்கள் என்றும் பணிவை போற்றுவார்கள்.
சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. சிறுமை என்பது, சிறுமையான குணம் என்பது தன்னைத்தானே வியந்து கொள்ளுமாம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். 9வது திருக்குறள். பெருமை பெருமிதம் இன்மை. அதாவது பெருமையுடையவர் என்றால் யாருன்னு சொன்னா, அவங்ககிட்ட பெருமிதம், அதாவது தங்களைத்தானே போற்றிக் கொள்ளுகின்ற, பெருமைப்படுத்திக் கொள்கின்ற குணம் இருக்காது என்பதை நமக்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். சிறுமை குணம் எப்போதும் இந்த பெருமைக்குள்ள செயல்களை செய்யாம தவறான செயல்ல போயிட்டு செயல்படுவார்கள். சரி, 10வது திருக்குறள். அற்றம் மறைக்கும் பெருமை. நல்லா நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. அற்றம் மறைக்கும் பெருமை. எப்பொழுதுமே பிறர் குற்றத்தை மறைக்கின்ற ஆற்றலை நாம் பெற வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் நாம் அப்படி செய்கிறோமா இல்லையான்ட்டு உங்களை நீங்களே வினா தொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். சிறுமை குணம்தான் எப்போதுமே குறைகளையே கூறிக்கொண்டு வருவார்கள். இன்றைக்கு கூட பெரும்பாலும் யாராவது பேசும்போது அதை தான் செய்கிறார்கள். நம்ம அவர்கிட்ட பேசின பிறகு மற்றவர்களை பற்றி, அரசியல்லையோ மற்றவர்கள் எந்த துறையில பார்த்தாலும் அவங்களை பத்தி குறைகளை பேசுகின்றவர்களாக இருப்பார்கள். இப்ப அதனால என்கிட்ட நண்பர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. நான் அதை ஜாடியே அப்படியே ஒதுக்கிட்டே வந்துடுவேன். ஒதுக்க அவர்கள் அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க. அது ஒரு வகையில எனக்கு துன்பமா தான் இருந்துச்சு. நல்லா பழகிறவர்கள், அதனால அவர்கள் அறியாமல் மற்றவங்க செய்யறது அவங்க செய்யறாங்க. நாம கொஞ்சம் ஒதுங்குறோம். அந்த ஒதுங்குறத பார்த்து அவர்கள் நம்ம ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு சின்ன நெருடல் என் உள்ளத்துல இருக்கும். இருந்தாலும் அது எனக்கு பெரிய குறையாகவும் படலை. சரி பெரியோர்களே, இன்றைய நாம் பெருமை என்பது குறித்து இவ்வளவு நேரம் சில கருத்துக்களை எடுத்து பேசினோம். இப்பொழுது என்னுடைய உரையை இதோட முடித்துவிட்டு நம்முடைய நெறியாளர் இடத்துல இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி. மிக சிறப்பாக தெளிவாக சொன்னீர்கள். இந்த அதிகாரம் பெருமை பற்றிய ஒரு அதிகாரம் தான். ஆனா அதுல அந்த 10 குறட்பாக்களும் ஒவ்வொரு பொருளை ஒரு மாதிரி கொஞ்சம் ஏற்றம் இறக்கத்தோடையும் தெளிவா ஒரு வித்தியாசமான ஒரு பொருளோட சொல்லியிருக்கீங்க. அதுல எனக்கு பிடிச்சது நீங்க எப்போதும் சொல்றது போல முதலும் கடைசியும் தான் ரொம்ப முக்கியமான குறள். அதுல குறள், ஊக்கம் உள்ளவரிடத்தில் பெருமை சேரும். யாரு அதிகமா முயற்சி செய்யறாங்களோ அவங்க அதை தேடி போக தேவையில்லை, அதுவா பெருமை சேரும்.